வரவில்லை வழியில்லை பாடல் கேட்டாலும் வழி தரும் கார்முகிலே நீ மிதந்திடும் மயிலே இதன் தரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைல பார்த்துருப்பீங்க. ப்ரொவைல பார்த்தோன்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ண பார்த்தா நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்கள் ஆப் இருந்தால் நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் வச்சு வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண பாஸ்வேர்டு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டுன்ற இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக ரிடேட்னு ஷோ ஆகும். ரிடேட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இம்போர்ட் பண்ண நீங்கள் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் வந்து கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா நான் ஆடியோ ஒரு இமேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக நான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் சொல்கிற பிக்சலில் வந்து நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் கிராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன்லி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து வீடியோ வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ண மட்டும் போது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். கரெக்டாக நான் வந்து ஒரு 10 இமேஜ் வச்சு வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கு எல்லாமே நான் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். இல்லை நான் மென்ஷன் பண்ணிப்பேன் ஆடி ஒரு இமேஜ் 9:16 ரெஜிஸ்ட்ரேஷன். கரெக்டாக இந்த பிக்சல் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி இந்த பிக்சல் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடிட் பண்ணுறது வாங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் சொல்ல பார்த்தீங்கன்னா 9:16 அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிதில்ல அந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தா க்ரீன் கலராக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகுனா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கேட்குது. கிளிக் பண்ணி அந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு வேணும்னா நான் இதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு ஒன்று நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டு எல்லா இமேஜ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக வந்து இதுமாதிரி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு இதுமாதிரி செட் ஆகுதுன்னா இப்போ வந்து மேலே 3 இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்போஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் தான் ஃபுல்லாக செட் ஆகும். ஃபுல்லாக செட் ஆகும். நீங்கள் ஒன்று இப்போ நான் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லிட்டு இங்கே பார்த்தா சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் தேட ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் லைட்டாக நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நல்லா இமேஜ் நல்லா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் நல்லா உங்களுக்கு ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த ஜூம் பண்ணால் அதில் நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் மூவ் பண்ணால் இங்கே ஸ்வைப்பர் டு மூவ் லேயர்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் நல்லா உங்களுக்கு வந்து மூவ் அது நல்லா தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணி சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல ஏர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இமேஜை கன்வெர்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் இப்போ வந்து சேவ் ஆகும். சேவ் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற இமேஜ் நீங்கள் வந்து பிக்சல் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணிட்டு தான் பேக் வந்துங்க. பேக் வந்து வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கும் ஒரு இமேஜ் லேயர் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண ப்ளூ கலர் இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜ் இருக்குது ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைன் மோஷன் ஃபோல்டர் தான் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கிராப் ஆகிருக்கு. இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயர் வந்து ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் கிராப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஈஸியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து எஃபெக்ட்டில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக் முடிஞ்சுன்னா இதுக்கான லிரிக்கான ஃபாண்ட் ஃபுல்லாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க. நீங்கள் சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்லி ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:03 நீங்கள் வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி எஃபெக்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்லி இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். அதே மாதிரி அங்கே கிராப் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே லேயர் செலக்ட் பண்ணிங்க. கிராப் பண்ண இமேஜ் இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலே போயிடலாம். கரெக்டாக அந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9070. கரெக்டாக அந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9070. இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிங்க. புக் மார்க் பர்சன் நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. ஃபுல்லாக நீங்கள் இமேஜில் வந்து லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோன்னே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லுங்க பார்த்தா சிசி லேயர் வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃபில் தான் செக் பண்ணிங்க. ஆஃபில் இருந்தால் சைடில் பார்த்தா ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க.
ஆன் பண்ண சொல்ல உங்களுக்கு ஐஎஃப் நல்லா பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக ஆனோடனே மேலே செட்டிங் போல யார் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டிங் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.